யாழ்ப்பாணம் இந்த பேருக்குள்ளே பிறந்த தமிழால் கனடாவில் போய் இன்றைய நாள் வந்து நான் லண்டன்ல இருந்து இன்றைக்கு தான் இல்லத்துக்கு இந்த இனத்துக்கு இந்த மண்ணுக்கு தனி 120 ரூம்ஸோட 5 ஸ்டார் ஹோட்டல் உண்டு. கனடாவினுடைய ஸ்ரீலங்காவுக்கான உயர்ஸ்தானிகரை வச்சு கனடாவில் இருக்கிற டொரண்டோ மாநகரமும் யாழ்ப்பாணமும் நகல்றக்கூடிய இன்னும் ஒரு விருந்தினர் விடுதிக்கு தான் உங்களை நாங்கள் அழைச்சி வந்திருக்கிறோம். நல்ல இயற்கையோடு சென்றக்கூடிய ரம்யமான ஒரு விருந்தினர் விடுதி இப்போது புதிய நிர்வாகத்தின் கீழே இங்கே செயற்பட ஆரம்பித்திருக்குது. ஜெஃப்னா சிட்டி ஹோட்டல். சரி, இந்த விஷயத்துக்கு அல்லது இந்த இடத்துக்கு ஏன் நாங்கள் சொன்னால், யாழ்ப்பாணம் இந்த பேருக்குள்ளே ஒரு காரணம் இருக்குது. அந்த பேருக்கு இருக்கக்கூடிய காரணம், இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய காரணம் எல்லாத்தையுமே சேர்த்து யாழ்ப்பாணத்துக்கு தனித்துவமாக இருக்கக்கூடிய சுவையோடு, இந்த நிலத்தினுடைய மனத்தோடு, இங்கே இருக்கக்கூடிய இனத்தினுடைய செழிப்போடு சேர்த்து பல்வேறுபட்ட சுவையான பானங்கள் இந்த நிலத்துக்கு, இந்த இனத்துக்கு, இந்த மண்ணுக்கு தனித்துவமான பானங்கள் எல்லாமே கொடுக்கப்படுகிற ஒரு நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம். இங்கே இருந்து புலம்பெயர்ந்து போயிருக்கக்கூடிய நிறைய பேர் அங்கே இருந்து திருப்பி தங்களுடைய முதலீடுகளையும் இந்த மண் வளமாகிற பல்வேறுபட்ட பணிகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு கட்டமாக ஏற்கனவே இந்த விருந்தினர் விடுதி மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதனோடு சேர்ந்திருக்கக்கூடியதாக இந்த யாழ்ப்பாணம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. சுவையை தேடக்கூடியவர்களுக்கு வெவ்வேறுபட்ட சுவை இங்கே நாங்களே இங்கே பருக முடியாத பருகி இருக்காத சுவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து அந்த பானங்களை அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஊர்ல இருக்கக்கூடிய ஆக்களை வச்செல்லாம் திறந்து வைக்கல, கனடாவினுடைய ஸ்ரீலங்காவுக்கான உயர்ஸ்தானிகரை வச்சுதான் இந்த விஷயம் எல்லாமே திறந்து வைக்கப்படுகிற இந்த நிகழ்வு நடக்குது. இதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. ஃபேஸ்புக்ல பாக்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்க, யூடியூப்ல பாக்குறீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்பதான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வரும். இடத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இயற்கையோடு சேர்ந்திருக்கக்கூடிய முழுமையான ஒரு ரம்மியமான சூழலை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா இங்கதான் வரணும்ன்றது மிக முக்கியமான விடயம். எப்படி இருக்கு இந்த இலக்கம் தொடர்பு மேலே விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு தேவைப்படக்கூடியாக்கள், ஆசைப்படக்கூடியாக்கள் இங்கே நீங்கள் தங்கி போகலாம் அல்லது இந்த விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த இடத்துக்கு வரலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கனடாவினுடைய உயர்ஸ்தானிகர் விருந்தினர்கள் எல்லாரும் வந்தது பிறகு இந்த நிகழ்வு, இந்த பானம் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் நடக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த காணொலியில் உள்ளடக்கிறது. புதிய நிர்வாகம் மற்றும் புதிய முகாமைத்துவத்தின் கீழே இந்த விருந்தினர் விடுதி ஜெஃப்னா சிட்டி ஹோட்டல் என்ற பெயரோடு கடந்த 3 மாதமாக இயங்க தொடங்கி இருக்கு. கம்மியமான சூழலோடு யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு தங்குமிடம், விருந்தினர் விடுதி எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இவர்கள் இங்கே உருவாக்குகிறார்கள். அதிலையும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விடயம். இன்றைய நாளில் தொடர்ந்து போக நீங்கள் பார்ப்பீங்க நடக்க போகிற அந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு இது எந்தளவு தூரம் இந்த மண்ணோடும் இந்த விடயங்களோடும் தனித்துவமாக தங்கியிருக்குன்னு சொல்லி நான் லண்டன்ல இருந்து இன்றைக்கு தான் வந்தாங்க. நான் ஜெஃப்னா சிட்டி ஹோட்டல் வேண்டி இப்போ ஒரு 3 மாதம் தான். இப்போ கனடியன் அம்பாசடர் இன்றைக்கு விசிட் பண்ணவா இந்த ஹோட்டலுக்கு. ஸோ ஐம் ப்ளீஸ் டு மீட் ஹர். ஐம் ஸோ ஹாப்பி டு மீட் ஹர் டுடே அண்ட் a lot of my colleagues also here and நல்ல சந்தோஷம். ஆனோல்ட் அண்ணா நிற்கிறார், அவர்கிட்ட ஹெல்ப்போட எல்லாம் சந்தோஷமாக நடக்கிறது. ஹோட்டல் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ பக்கத்தில் இன்னும் ஒரு 120 ரூம்ஸோட 5 ஸ்டார் ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறோம் வித்தின் 18 monthஸில். ஒர்க்கிங் வித் சினிமன் கிராண்ட் ஹோட்டலோட அண்ட் அவங்களோட பிராண்ட் தான் பக்கத்து 5 ஸ்டார் ஹோட்டலில் நாங்கள் பிராண்டை யூஸ் பண்ணி 120 ரூம்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது லோக்கல் பீப்புளுக்கு தான் ஒர்க்கு கொடுக்க போகிறோம், நாட் ஃப்ரம் அவுட் சைடர்ஸ். அண்ட் we going to develop the economy locally and Jaffna as well. யாழ்ப்பாணத்துக்கு தனித்துவமான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதில் பிரதானமானது விருந்தோம்பல். இந்த யாழ் என்றது யாழ் மீட்டி பரிசு பெற்றதால் வந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லினோம். அந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு லட்சணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அது உருவாக்குறது மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய வணிகத்துறையையும் வர்த்தகத்துறையையும் இப்படியான முயற்சியாண்மை துறைகளையும் மேம்படுத்துவதற்கு இங்கிருந்து புலம்பெயர்ந்து போய் மீள தாயகம் வந்துடக்கூடியவர்கள் அதற்கான பணிகளை செய்கிறார்கள். இதில் வர்றது ஸ்ரீலங்காவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர். அவருடைய பங்கு பற்றலோடு தான் இன்னும் ஒரு விஷயத்தை தொடக்கி வைக்கிறார்கள். இந்த யாழ்ப்பாணம் என்ற பெயருக்கு மற்ற பக்கமாக யாழ்ப்பாணத்துக்கு தனித்துவமாக இருக்கக்கூடிய பானங்களையும் இந்த நாளில் இந்த ஜெஃப்னா சிட்டி ஹோட்டலில் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். இங்கே நீங்கள் தங்குமிடத்தையோ உணவையோ நீங்கள் பெற்றுக்கொள்ள வரீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலதிகமாக இந்த மண்மணம் மாறாத இந்த சுவைக்கு தனித்துவமான இங்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை வைத்து
அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பது தனிச்சிறப்பானது. அவர்களே பிரமித்து போனார்கள் இவர்களுடைய இந்த முயற்சிகளை பார்த்து. ஊர்ல இருந்து புலம்பெயர்ந்து எங்கே போனாலும் திருப்பி இங்கே வந்து முதலீடுகளை செய்து தாங்கள் பிறந்த மண்ணையும் வாழ்ந்த நிலத்தையும் மறக்காமல் நேசிக்கக்கூடியவர்களுடைய பாங்கு என்பது மிக சிறப்பானது. இந்த பண்பாடு, இந்த பழக்க வழக்கம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தனித்துவமானது. வந்தவர்களை வரவேற்கிறதும் அவர்களை விருந்தோம்புறது என்பதும் மிக சிறப்பான விஷயம். தொடர்ந்து பாருங்க, அவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களுடைய பண்பாடு கலாச்சார ஏனைய விஷயங்களை எல்லாம் பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள். இவர்தான் புதிதாக யஃப்னா சிட்டி ஹோட்டலை பொறுப்பெடுத்திருக்கிறார். இவருடைய குழுமம் சார்பாக இந்த விருந்தோம்பலையும் அதே மாதிரி தன் பண்பாட்டியலையும் அடுத்த ஒரு தளத்துக்கு கொண்டு போகிற நோக்கத்தோடு மாத்திரமல்ல, இங்கிருக்கக்கூடிய இளையவர்கள், அதிலும் குறிப்பாக இங்கிருக்கக்கூடியவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு தான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர்கள் விரும்புகிறார்கள். பெரிய ஒரு வர்த்தகத்துறையாக, தொழில்துறையாக பணப்புழக்கம் இங்கேயே இருக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான சிந்தனை. நாங்கள் எங்கே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பணத்தை சேர்த்தாலும் திருப்பி இங்கே வந்து அதில் முதலீடுகளை செய்து அந்த முதலீடுகள் மூலமாக எங்கள் மண்ணை வெற்றிகரமாக மாற்றணும் என்று யோசிக்கக்கூடிய இவர்கள் போன்றவர்கள் உண்மையில் பாராட்டக்கூடியவர்கள். இங்கே வந்து போயிடக்கூடிய அனுபவங்கள், நீங்கள் முதல் ரெகுலர் வந்தீங்க இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் இங்கே விஜயம் செய்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வித்தியாசமான நிறைய உணவுகள் இருக்கிறது. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தனித்துவமான கலாச்சார பண்பாட்டோடு சேர்ந்துடக்கூடிய ஏராளமான விஷயங்களை இங்கே சேர்த்து வச்சுக்கிறார்கள். இது எல்லாத்தையும் வார்த்தையில் சொன்னால் புரியாது. ஏனைய விஷயங்களை சொல்வது போல இல்லாமல் பொறுப்போடு நான் இந்த விடயத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் என்பதுதான் முக்கியமான விடயம். மங்கள விளக்கேற்றலோடு நிறைய அதிதிகள் வந்திருந்தார்கள். அவ்வளவு பேரையும் பார்த்தா ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தொழில்துறையில் இந்த மண்ணில் மீள ஒரு பொருளாதாரத்தை தன்னிறைவான சூழலை கட்டியமைக்க வேண்டும் என்ற பெருங்கனவோடு இங்கு வந்தவர்கள் தான். தனியாக வருமானம் ஈட்டுறது மாத்திரம் நோக்கம் இல்லை, அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வரணும். இப்போயுமே நாங்கள் வர்த்தகத்துறையிலையோ தொழில்துறையிலையோ அல்லது சுற்றுலாவிகளை வரவேற்பதிலையோ விருந்தோம்புவதிலையோ அது அவர்களை நாட்டுக்குள் அதிகம் ஈர்ப்பதிலேயோ எந்தளவு இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்வி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படியான விஷயங்கள் அதுக்கு மேலும் வழிவகுக்கும். வளமையான விஷயங்களை தேடி யாருமே போக மாட்டோம். ஆனால் புதுசாக ஒரு விஷயம் அல்லது இந்த பண்பாட்டோடு பழக்க வழக்கங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய விஷயம், அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை சொன்னால் அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கும் அதை பயன்படுத்தி பார்ப்பதற்கும் தயங்க மாட்டார்கள் என்பதற்கு இந்த நாள் ஆரம்ப நாள் தான் சிறந்த உதாரணம். ஏனென்றால் வந்திருந்த கனடிய விவசாயிகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, விருந்தினர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்படைகளை அவர்கள் அதன் மீது காட்டுகிற ஆர்வமும் அதை எடுத்துக்கொள்வதில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பும் என்றதை நாங்கள் மிக தெளிவாக பார்க்கக்கூடியமாக இருந்துச்சு. ஆளல்டன்ன நிறைய முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருக்கிறார். அண்மையிலும் கிரிக்கெட் துறையினுடைய வளர்ச்சி ஒரு பக்கம், இப்படியான விஷயங்களில் தன்னுடைய பங்களிப்பு, ஆற்றல் உள்ளவர்கள் எதிலெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டுமோ அதை மிக சரியாக செய்கிறார்கள். இவர்களுக்கு உண்மையில் இந்த குழுவுக்கும் குழுமத்துக்கும் பாராட்டு. இவர்கள் அடுத்த தளத்தை தொட வேண்டும். இன்றைய நாள் எங்களோட ஒரு இந்த சிட்டி ஹோட்டல் சிறப்பு விழாண்டு வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா இது 3 மாதம் முதல் எங்களோட குடும்பத்தால் இது வேண்டப்பட்ட இந்த ஹோட்டல் வேண்டி போட்டு இப்போ கனடிய அம்பாசிடர் மூலமாக ஒரு சாஃப்ட் ஓப்பனிங் ஒன்று நடந்திருக்குது. இப்போ இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு சினமன் கிராண்டோட சேர்ந்து ஒரு 120 அறை கொண்ட இன்னொரு பிரம்மாண்ட ஹோட்டல் ஒன்று கட்டுறது இருக்கிறோம். அது முழுக்க யாழ்ப்பாண பொருளாதார வளர்ச்சியோடையும் யாழ்ப்பாணத்தின் முன்னேற்றத்துடன் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. லோக்கலில் இருக்கிற ஆக்களை மட்டும் வச்சு அவருக்குரிய தொழில் வாய்ப்புகளை கொடுத்து எந்த விதமான வெளிநாட்டு ஆக்களோ அல்லது வெளி மாவட்டங்களிலிருந்தோ ஆக்களை கொண்டு வராமல் முழுக்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களால் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுது. இதுக்கு இதோட ஓனர் மிஸ்டர் சந்திரசேகரம் கேதீஸ்வரன். ஸோ அவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு ஆள், ஆனால் யூகே வதிவிடமாக கொண்ட ஒரு ஒன்டர்பிரினர். இஸ் அன் ஒன்டர்பிரினர். ஸோ அவரால் இந்த முயற்சியை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இன்னும் we are looking forward to do more developments, northern regions and Jaffna Peninsula. I'll pass it to my colleague, so he will explain more. Thank you, Dinesh. As my colleagues here said, Jaffna City Hotel is in a transition period at the moment. Namely, this hotel was Tilco before. Now, since a new ownership, which took place 3 months ago, the new owner, Chandrasekharam Kediswaran, has transferred all his efforts, all his ambitions, all his visions
towards the northern part of Jaffna, or Sri Lanka rather, and hence the reason the name change as a first step from Tilco to Jaffna City Hotel, and then the menu is changing, the atmosphere is changing, the logo has already changed, in line with the true meaning of Yalpanam. So this is going to be Jaffna City Hotel in English, with all true values with Yalpanam, and everything in and out of this hotel is going to transfer and transition into Yal. The entire story will be Yal in future, and this is the first step towards it. And as my colleague said, we are also tying up with the Cinnamon Group to further develop the hotel room capacity and get more assistance and guidance from a 5-star range to step ahead and give you the best value and best deal, where you can have a realistic and relaxing time in Jaffna with the true values of Jaffna. Owner of the Jaffna City Hotel and the entrepreneur, Mr. Kediswaran Sandathera. So please come and join with us. Just ask, you tell few words about the hotel and I don't what have he's to doing. tell anything because you both mentioned everything. Yeah. Thank you guys. Thank you. And we will be surprised. We'll be seeing Jaffna will be big development. One of the best hotel in the Jaffna. Pleasure to meet you. So it's fun here? Yes, anyone of them. Maybe I should have started here. இந்த நாளை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வாகத்தான் அமையுது. இந்த விருந்தினர் விடுதியை இப்போ கொள்ளுடன் செய்திடக்கூடியவர்கள் பிரித்தானியாவை சார்ந்தவர்கள். அதுக்கு அப்பால் இந்த யாழ்ப்பாணம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தக்கூடியவர் கனடா நாட்டுக்கு சேர்ந்தவர். ஆகவே 2 நாடுகளும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய புதிய ஒரு வணிக முயற்சியாக அல்லது தொழில்துறையினுடைய அடுத்த தளமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த பலத்தோடும் இந்த ஒற்றுமையோடும் இன்னும் பல தளங்கள் உருவாக்க வேண்டும். இந்த மண்ணில் மேம்படுத்த வேண்டிய அல்லது வெளிப்படுத்த வேண்டிய வியாபாரத்திறனை அதிகரிக்க வேண்டிய தொழில்துறைகள் நிறையவே இருக்கிறது. ஆகவே நிறைய அதிதிகள் இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், வெவ்வேறு தளங்களை சார்ந்தவர்கள். அவர்கள் எல்லோருடைய பங்கு பெற்றலோடும் இந்த தொழில்துறையையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தி அடுத்த தளத்துக்கு இந்த வல்லுநர்கள் பல பேர் இருக்கிறார்கள். நிறைய பேர் இதற்கான பல்வேறுபட்ட தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துவோம். Do we have, we've got the magic scissors. Okay. Well, thank you so much. Ready? 1, 2, 3. I love the logo. Me too. Very nice. Excellent. Feel comfortable wherever you would like to sit. Sure. It looks பெயரில் மாத்திரமல்ல அடையாளத்திலும் இந்த யாழ் இருக்கிறது. இந்த யாழ்ப்பாணத்துக்கு தனித்துவமான பானங்கள் இந்த இடத்துல இருந்தால் விநியோகிக்கப்பட போகிறது. இதற்கான தனியான ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயிற்சி மூலமாக நிறைய விஷயங்கள் இதில் பின்னுக்கு வரைக்கில் என்னென்ன பானங்கள் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது, என்னென்னத்திலிருந்தெல்லாம் தயாரிக்கப்படுகிறது, அதிலும் குறிப்பாக இந்த மண்ணுக்கென்று சொல்லி தனித்துவமான ஒரு குணம் இருக்கிறது, அந்த செழுமை இருக்கிறது. அந்த செழுமையும் குணமும் சேர்ந்து ஒரு சுவையை கொடுக்கிறது. அதெல்லாம் பயன்படுத்தி இந்த பொருட்கள் இந்த பானங்கள் உருவாக போகிறது. We should employ locally and sell it globally. Right? So every aspect she empowers to me is that, hey, we should hire, purchase, source, build globally. everything. That's excellent because that's what the region needs, opportunities, and to feel that they're contributing to something bigger, which is great. So And I, although I'm helping, she's the lead CEO and the partner for this journey. it's a pleasure to meet you. Thank you so much, and congratulations. Thank you very much. Lovely. Thank you very much. Thanks so much.
My husband loves to receive flowers because it always comes to me. Yes. And then he's like, I really get. So this is really great. People think that flowers are only for women. I mean, I like flowers. He thinks it's for everyone. I love flowers. Thank you so much. They're beautiful as well. Thank you. Thank you very much. So, So tell me the story about the juice bar. I mean, other than you started, but yeah, let them not comment. Let's just ask people to comment. okay. You might have heard about Yala. Yes. So she is a graduate of the Yala Talent Accelerator. So she has மணல் என்றது மிக முக்கியம். அது சாப்பிட்றதுக்கு சரி, எல்லா விதமான விஷயங்களுக்கும் அது தேவையாக இருக்கும். அந்த மணலை உருவாக்குற விதமாக சூழல் இருக்கணும். இயற்கையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், அதிலும் குறிப்பாக இந்த பனை சார்ந்திருக்கக்கூடிய பொருட்கள் இவை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இந்த தயாரிக்கிற இடத்தையும் பாருங்கள். எல்லாருமே மிக நேர்த்தியாக சிறப்பாக பயிற்சி பெற்றக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, வெளியில் இருக்கக்கூடிய சூழலை ஆரம்பத்தில் காட்டியிருப்பேன். அதில் கூட நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இயற்கையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விருந்தினர் விடுதியாக இது இருக்குது. அது மாத்திரமல்ல, அதுக்கு அருகிலேயே இந்த பானங்கள் தயாரிக்கிற இந்த இடமும் இருக்குது. யாழ்ப்பாணம் தனித்துவமான இந்த விஷயங்களோடு நகரப்போகிறது. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி. இவர்களுடைய இந்த அட்டையை பார்த்தா இவ்வளோ விதமான பொருட்கள் இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்படுகிறது. இது ஊரில் இருக்கிற நாங்களே நிறைய பேர் இதை பயன்படுத்திக்க மாட்டோம், இல்லை அறிந்திருக்க மாட்டோம். நேரச்சிக்கலோ அது முந்தி தாத்தா பாட்டினோட காலத்தில் நாங்கள் வாழ்ந்ததில்லை. அவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார்கள். என்னோட பேர் ராஜன். நான் ஒரு இங்கே பிறந்த தமிழால் கனடாவில் போய் கடந்த 30 வருஷங்களாக வசிச்சுட்டு இப்போ திருப்பி இங்கே வந்திருக்கிறேன். இந்த அதாவது யாழ்ப்பாணம் என்ற கடையை நாங்கள் தொடங்கினதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய பாரம்பரிய இலை வகைகள், பல வகைகள், கிழங்கு வகைகளில் இருக்கிற அதாவது நலன் பற்றி பல பேருக்கு தெரியாது. அப்படி தெரிந்திருந்தாலும் அதை பாவிப்பது குறைவு. எங்களோட நோக்கம் இப்படி பலந்தரும் பானங்களை உருவாக்கி சீனி இல்லாமல் அவர்களுக்கு கொள்வனவு செய்வர்களுக்கு நோயற்ற வாழ்க்கை வர வேண்டும் என்றதுக்காக தான் இதை தொடங்கினாங்க. இதன் மூலம் எங்களுக்கு உள்ளூர் உற்பத்திகள் கூடும், மற்றது உள்ளூரில் வேலை வாய்ப்பு கூடும். அதை பாவித்து வெளிநாடுகளிலிருந்து வரும் புலம்பெயர் மக்களோ மற்றது உல்லாச பயணிகளுக்கோ நாங்கள் சுகாதாரமான பானங்களை கொடுக்கறது தான் எங்களோட விருப்பம். இதே மாதிரி வெளிநாடுகளில் ஏற்கனவே இருக்குது. அதைத்தான் நாங்கள் திருப்பி இங்கே செய்கிறோம். என்ன எங்களோட பொருட்களை வச்சு. Meet you. My husband is well. Hello. Pleasure to meet you. Thank you so much. My husband Jalal. To see you again. How are you? We're getting to understand. Oh, I mean, it's first of all very important to me. Other than there's no shrimps in there. we'll be sharing 3 of our samples today. One is called the Vellum Whip. That's essentially made with wood apple, which actually cools your body to this tropical weather. Good. And then the other is called the Moringa booster. That's the moringa leaf, right, rich in iron, calcium, enhanced digestive behaviors. And our signature is Palmyra bliss. Again, Palmyra bliss also has a natural tendency to give you probiotic and rich in fiber. And it also has a cooling effect. Natural. I think all of this we can live with very well. You need to come up with something with maple syrup. Maple syrup? Yes. That's when I hear from our The special friendship cocktail. Nicely said though. I'm glad your taste for maple. It's a good idea. It would be a good
நாங்கள் இந்த கடையை வந்து போன வருஷம் நல்லூர் திருவிழாவுக்கு தான் ஆரம்பிக்கிறதா இருந்தது. அப்போ சில சூழ்நிலை காரணமாக ஆரம்பிக்க முடியவில்லை. இந்த முறை இதே ஐடியா வந்து நான் என்ன சிலது நண்பர்கள் வட்டத்தில் கதை சொன்ன கேட்கல. இவர் ஆனல்ட் ஆனந்தன், பிபிகே பார்ட்னர்ஷிப் ஆனல்ட் ஆனந்தன் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வந்திருக்கிறார். அவரோட நாங்கள் இந்த ரைட் ஃபார் சிலோன்ன்றதில் கொழும்புலேருந்து மானிப்பா மட்டும் சைக்கிள் ஓடி மானிப்பா மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் திரட்டி வந்த நாங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவரோட எனக்கு பழக்கமாகி இந்த டெல்கோ ஹோட்டல்ன்றது ஜஃப்னா சிட்டி ஹோட்டலாக மாறி புது முகாமைத்துவத்தில் வரைக்குள்ள ஆனல்ட் அண்ணா எனக்கு சொன்னார், ராஜன் நீங்கள் உங்களோட ஐடியாவை இங்கே தொடங்குங்கோவன், இதை தொடங்கினா எங்களுக்கு ஜஃப்னா சிட்டி ஹோட்டல் என்ற பாரம்பரிய விடுதிக்கு உங்களோட பாரம்பரிய பானங்களை நீங்கள் இங்கே கொடுக்கலாம் என்று அவர் தான் என்னை ஊக்குவிச்சவர். முதல்ல அவருக்கு நான் நன்றி சொல்லணும். மற்றது என்னொரு நோக்கம் என்னென்னா, நான் ஒரு கனேடிய குடியுரிமை இருக்கிறாள். முந்தைய ஒரு ஐடியா இருந்தது அப்படி என்றால், கனடாவில் இருக்கிற டொரண்டோ மாநகரமும் யாழ்ப்பாணமும் சகோதர நகரங்களாக வரணும் என்று சொல்லி பழைய கனேடியன் ஹை கமிஷனர்ஸ் எல்லாரும் ஒரு ஆசை வச்சுருந்தவ. நாங்கள் அதை சொல்லாமலே அந்த ஒரு இணைப்பை கொண்டு வரதுக்காக தான் இப்படியான முயற்சிகள் நடக்குது. இப்போ என்னோடய பார்ட்னராக ஒர்க் பண்ணுற ஷர்மிளா வந்து இலங்கை, அவன் வந்து இங்கே யாழ்ஐடி ஹப்புகளால் புத்தாக்க முயற்சியில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர், புத்தாக்க முனைவோர். அவாக்கு நான் ஒரு மென்டராக இருந்தேன். நான் அந்த மென்டருன்ற ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொண்டு தான் அவன் முகாமைத்துவம் முயற்சியை வச்சு தான் அவளோட நான் இந்த இதை தொடங்கியிருக்கிறேன். இதில் வந்து அவள் தான் முன்னுக்கு நின்று வேலை செய்கிறா. அவன் உதவி இல்லாட்டி இது தொடங்கியிருக்க இயலாது. நாளை என்றது நிச்சயமற்றது. இன்றைக்கே எதை செய்ய தொடங்கினாலும் அல்லது செய்ய யோசித்தாலும் அதை செய்து முடிச்சிடணும் என்ற அந்த விஷயம் இதிலேயே பாருங்கள். குறிப்பாக இந்த ஊரில் அல்லது இந்த மண்ணில் வந்து முருங்கை இலையெல்லாம் தாராளமாக கிடைக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களையோ அதில் ஒரு பாடம் செய்யலாம் என்று சொல்லியோ எங்களில் எத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் பரீட்சித்து பார்த்து முந்தைய ஒரு காலத்தில் எல்லாம் இருந்தது. நாங்கள் ஒரு தலைமுறை ரீதியான இடைவெளி ஒன்று விட்டதால் இதெல்லாம் இல்லாமல் போயிட்டு நீ அதை செய்கிறதுக்கான நேரமோ ஏனைய விஷயங்களோ வந்து எங்களுக்கு பெரிய சிக்கலாக போயிடும். ஆனால் இங்கே வந்தால் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பருகி பார்க்கலாம். நம்ம உடலுக்கு தேவையாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அவர்களுக்கு கொடுத்து அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு இந்த மண்ணினுடைய சுவையை தெளிவுபடுத்தலாம். அவர்கள் இந்த கலாச்சாரத்தையோ இந்த பின்னணியையோ அல்லது இந்த பழக்க வழக்கங்களையோ கொண்டவர்கள் கிடையாதுன்னு சொன்னாலும் ஆனால் அவர்களுக்கு இது பழக்கப்படுகிறது. Dégustation. I'm from Quebec. Oh, yeah. So I'm from the French-speaking part. Food comes from நல்ல முயற்சியாக இது தொடங்கப்படுகிறது. வெளியில் வெவ்வேறுபட்ட இடங்களில் இருந்தாலும் விருந்தினர்கள் வரக்கூடிய அல்லது அதிகமாக புலம்பெயர்ந்து அல்லது ஏனைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் வருகிற நிறுவனங்களில் அல்லது விருந்தினர் விடுதிகளில் இப்படியான முன்னெடுப்புகள் ஆரம்பிக்கப்படுவது என்பது அவர்களுக்கு நம்முடைய சிறப்புகளையும் அல்லது இந்த பண்பாட்டையும் சொல்லிக் கொடுப்பதற்கும் எங்களுடைய செழிப்பை புரிய வைப்பதற்குமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதிதிகள் எல்லோருக்குமே இது பரிமாறப்படுகிறது. இந்த நாளில் வந்துடக்கூடிய ஆக்கள் இதனுடைய சுவையை, குணத்தை, இதனுடைய ஆரோக்கியத்தினுடைய தன்மையை புரிஞ்சு கொள்ளணும் என்ற நோக்கத்தோடு நல்ல பணியை இவர்கள் இந்த நாளில் தொடங்கி இருக்கிறார்கள். சார்ந்தவர்கள் அனைவரும் உண்மையிலேயே பாராட்டக்கூடியவர்கள். நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, அல்லது நான் உழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நிறைய பேர் மத்தியில் இந்த மண் பயன்படுகிற விதத்தில், மண்ணில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய செழிப்புகள் பயன்படுகிற விதத்தில், அது அடுத்தவர்களுக்கு பகிரப்படுகிற விதத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த முன்னெடுப்புகள் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. நிறைய பேர் நிறைய விதமான முயற்சிகளை, இந்த நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்கிறார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக வெவ்வேறுபட்ட தளங்களில் இருந்து பணியாற்றினாலும் இன்றைக்கு இந்த தளத்தில் இப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பாடங்கள் தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்படுவது மாத்திரமல்ல, இனிவர நாட்களில் எல்லாருக்குமாக இந்த இடம் திறந்திருக்கும். இதை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு முறை வந்து இதனுடைய சுவையை, இதனுடைய செழுமையை, இதனுடைய இனிமையை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் எப்படி இருக்கின்ற கருத்துக்களை
பயன்படுத்தி பார்த்துட்டு கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த விஷயங்களை வேறு யாரும் தெரிஞ்சு கொண்டு அவர்களும் பயனடைய வேண்டும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஊருக்கு வரக்கூடிய ஆக்கள், சம்மந்தப்பட்ட ஆக்கள், இது தொடர்பில் ஆர்வம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த காணொளியை பகிர்ந்து வைங்க. சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், மேற்கொள்ளப்படக்கூடிய முன்னெடுப்புகள் தொடர்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவு செய்வீங்க. ஏராளமானவர்கள் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் தான் நாளைக்கு இன்னும் ஒரு புதிய தொழில் முயற்சியாளர் அல்லது புதிய முதலீட்டாளர் வந்து இந்த மண்ணிலே முதலீடுகளை மேற்கொண்டு இந்த மண்ணையும் மக்களையும் பண்பாட்டையும் செழிப்படைய செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அதற்கு நீங்களும் ஒரு பாலமாக இருங்கள் என்பதை இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.